تتبع بيننا في الكواكب بل وأشرف من سيد الخير மிதமான லைலத்துல் கத்ரை கடைசி பத்தில் தேடுங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காரி முக்ரி ஓதுபவர், குர்ஆனை மிக அதிகம் ஓதத் தெரிந்தவர், பிறருக்கு ஓதி கொடுப்பவர் என்று அல்லாஹ்வுடைய ரசூலால் பாராட்டு பெற்றவர்கள், வஹியை எழுதியவர்கள், சஹாபாக்களிலே தனிப்பெரும் அந்தஸ்தை பெற்ற சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க அழுத்தமாக சொன்ன விஷயத்தை நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம். புனிதமான லைலத்துல் கத்ர் என்பது 27 தான் என்று அல்லாஹ் மீது சத்தியப்பட்டு சொன்னார். சஹாபாக்கள் அப்படி ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா, நாம் மற்ற நாட்களெல்லாம் அதை தேட வேண்டியது தான். ஆனாலும் அந்த 27 கூடுதலான ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டும். அந்த நேரங்களை எல்லாம் பாக்கியமாக கழிக்க வேண்டும். முடிந்தவரை இந்த இரவிலே நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்கணும்னா அப்படி ஊருக்கு தருது, அங்கிருந்து பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை. இபாதத்தில் கழிக்கணும். அந்த நல்ல காரியங்களை இந்த இரவிலே நாம் அதிகம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வது, நன்மையான காரியங்களை செய்வது, இபாதத்துகள் செய்வது, தொழுவது, குர்ஆன் ஓதுவது போன்ற நல்ல காரியங்களில் நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும். அருமையானவர்களே, லைலத்துல் கத்ர் என்பது அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு தந்த மகத்தான ஒரு சன்மானம். உலகத்துல எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, ஒரு கிஃப்டை, ஒரு சன்மானத்தை அல்லாஹ் கொடுக்கவே. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மகத்தான சன்மானம் லைலத்துல் கத்ர். சையதுனா கலீமுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்களாம், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு இரவை தான் கேட்டாங்களாம். அல்லது இன்னொன்னு செய், அந்த உம்மத்துல என்ன பிறக்க செய்யணும் சொன்னாங்களாம். ரெண்டுல ஒண்ணு செய்யறப்ப, ஒண்ணு எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு போல ஒரு லைலத்துல் கத்ரை என்னுடைய உம்மத்திற்கு தான், இல்லைன்னு சொன்னா என்னை அந்த உம்மத்தில் பிறக்கவை என்று கேட்டார்கள். என்றால் லைலத்துல் கத்ருடைய மகத்துவம், அதனுடைய உன்னதம், அதனுடைய மேன்மை என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கிட்டத்தட்ட 83 ஆண்டுகளுக்கு மேலால் அமல் செய்த மகத்தான ஒரு வாய்ப்பு. குறைந்த ஆயுள், முந்தைய சமுதாயத்தை ஒப்பிடும் பொழுது குறைந்த ஆயுள் ஒடுக்கப்பட்ட இந்த சமுதாயம் எல்லா உம்மத்தை விட அந்தஸ்தில் முந்தி இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு மகத்தான ஏற்பாடு. கத்ர் என்று சொன்னால் கண்ணியம் என்ற அர்த்தம். லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறோமே, கத்ர் என்று சொன்னால் கண்ணியம் என்ற அர்த்தம். கண்ணியம் வாய்ந்த இரவு இந்த இரவு. அது மாதிரி உலகத்திலேயே கண்ணியமிக்க சங்கையான குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரில் நாம் அதை இறக்கி வைத்தோம். இரவு என்பது சங்கையான இரவு, அது கண்ணியமான அல்லாஹ்வின் குர்ஆன் உலகத்தில் இறக்கி அருளப்பட்ட இரவு. அது மாதிரி உலகத்திலே யார் இந்த இரவை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களும் கண்ணியமானவர்கள். இந்த இரவில் அல்லாஹ் தஆலா கண்ணியமான மலக்குமார்களை இதுவரை இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட வேறு எந்த காலகட்டத்திற்கும் இறங்காத மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா இந்த இரவிலே இறங்க செய்கிறான். இந்த உலகத்தில் ஹதரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பணி முடிஞ்சு போச்சு. நுபுவத்திற்கு, நபிமார்களுக்கு வேதம் கொண்டு வருவது என்பது. ஆனால் இந்த இரவு இவ்வளவு கண்ணியமானது. அல்லாஹ் தஆலா இந்த இரவிலே மலக்குமார்களின் தலைவராம் ரூஹுல் அமீன் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்தில் இறக்கி வைக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதனாலே இந்த இரவு என்பது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இரவு. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா இந்த இரவை ஏன் தந்தான்? எதுக்காக நமக்கு தந்தான்? மற்ற உம்மத்துமார்கள் கேட்டாங்க, மற்ற நபிமார்களும் கேட்டாங்க, ஆனா அவங்களுக்கு கொடுக்கல. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட மகத்தான ஒரு கிஃப்டை, உன்னதமான ஒரு சன்மானத்தை, இவ்வளவு பெரிய பரிசை அல்லாஹ் தஆலா ஏன் கொடுத்தான் என்றால், அருமையான பெருமக்களே, பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் பிரதானமான காரணமாக சங்கையான சஹாபாக்களுடைய வலிமையான ஈமானும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவர்கள் முழுமையாக கட்டுப்பட்ட அந்த கண்ணியமும் தான் அல்லாஹ் இந்த இரவை கொடுத்தான் சொல்றான். அதாவது உலகத்துல முன்னால் உள்ள நபிமார்களுக்கெல்லாம் வந்த தூதர்கள், அவங்களுடைய உம்மத்துமார்கள் இருக்கிறாங்களே, எவ்வளவோ அற்புதங்களை காமிச்சாங்க. அந்த அற்புதங்கள்லாம் காமிச்சாலும் கூட ரெண்டா ஏதாவது வரும் பொழுது
சிலைகளை விட்டு வணங்கிட்டு இருந்த அந்த கூட்டத்தை எல்லாம் ஒதுங்கி அல்லாஹ்வை வணங்குவதற்குண்டான ஒரு பயிற்சி எல்லாத்தையும் செய்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை ஒரு பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய சிலை செய்து அங்கே கம்பீரமான முறையிலே கொண்டாட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த சிலையை பார்த்துட்டு சொன்னாங்கன்னா இது ஏண்டனா ஆலிகத்தன் கமாலகம் ஆலிகா, இவங்களுக்கு ஒரு சிலை இருக்கிறமா, எங்களுக்கு ஒரு சிலை தந்தாயிரம் கேட்டாங்க. நீங்க உண்மையிலேயே வடையர்கள் தான் சொன்னாங்க. அதில் செய்யணும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், அறிவில்லை உங்களுக்கு, எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னெடுத்து வந்திருக்கிறேன், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் சிறுக்கின்பால் திரும்புவதற்காக நீங்கள் கேட்கிறீர்களே. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை கடிந்தார்கள். அது மாதிரி நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய குதிரத்தை நாங்க நம்பணும்னா வானத்திலிருந்து மண்ணு செல்வா இறங்கணும், அங்கிருந்தே சமைச்சு உணவு வரணும்னு சொன்னாங்க. அங்கிருந்தே சமைச்சு நல்ல அழகான உணவு வானத்திலிருந்தே வரணும்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா மண்ணு செல்வாவை இறக்கணும். அன்சல்னா அலைக்குமல் மன்ன வஸல்வா, மண்ணு செல்வாவை அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்தான். சரி, அதையா நிறுத்தி விட்டாங்களா? உயர்ந்த உணவு வான்மண்டலத்தில் வருது. லன் நஸ்பிர அலா தாமின் வாஹித், ஒரே மாதிரி ஐட்டமா வந்துட்டு இருக்கு. அவங்க சொன்னாங்களா வதரனா ரப்பகி குலிரனா மிம்மா தும்பித்தில் அலது மின் பக்லிஹா வ கிசாயிஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா, கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் கீரை, இந்த ஐட்டங்கள்லாம் இருந்து வந்தா என்ன கேட்டாங்க. இப்படி ஒரு காரியத்தை அல்லாஹ் தஆலா அவருடைய குதிரத்தை வெளிப்படுத்தி இந்த உலகத்திலே வான்மண்டலத்திலிருந்து உணவு இறங்குது, கண்கூட பார்க்கிறாங்க. அவ்வளவு அற்புதங்கள் வந்த பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அதை ஒரு கேலி செய்வதை போல், அலட்சியம் செய்வதை போல் மீண்டும் கேட்டார்கள். அந்த நபியினுடைய மனதிலே அவ்வளவு வேதனை ஏற்படுத்தினார். அது மாதிரி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல மாயிதான் ஒரு சூறாவே இருக்கு. மாயிதான தட்டு, அவன் சோதனை கேட்கல, வானத்திலிருந்து ஒரு தட்டு, பறக்கும் தட்டு அப்படி வரணும்னா பறக்கும் தட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, வானத்திலிருந்து எங்களுக்கு அப்படியே அஞ்சல் அழினா மாயுதத்தம் மினஸ்ஸமா தக்கூன லனா ஈதல் அப்பரினா வஆஹரினா வஆயத்தம் மின்க வர்சுக்னா வஅன்த கைருர் ராஸிகீன், வானத்திலிருந்து அப்படியே ஒரு தட்டி இறங்கி வரணும்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னப்பா இப்படி தட்டு வந்தா தான் ஈமான் கொள்வாங்கிற லெவல்ல இவங்க இருக்கிறாங்க சொல்லிட்டு கேட்டாங்களாம். அல்லாஹ் இடத்துல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் கேக்குறாங்க, அதனால இது மாதிரி ஒரு தட்டை நீ இறக்கி கூட அப்படின்னு அல்லாஹ் இடத்துல ஹஜ்ரத் சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் என்று வருகிறது. அப்படி கேட்ட நேரத்துல அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்கள பார்த்து சொன்னானா, நீங்க ஒரு தட்டு கேக்குறீங்க, நம்ம கொடுக்கிறோம், ஆனால் இன்னி மனசிலுஹு அலைக்கும் ஃபமன் யக்ஃபுர் பஅத மின்கும், அந்த தட்டு வானத்திலிருந்து அப்படியே பறக்கும் தட்டு கீழே எல்லாரும் கண்கூட பார்த்து அதிசயமா உலகத்துல வந்த பிறகும் கூட ஏதாவது மாத்த பண்ணுனீங்க, நீ வாதிபு அதாவன் லாவு அதிபு அஹதமன் ஆலமீன், இந்த உலகத்திலே யாருக்கு நான் இவ்வளவு பெரிய அதாப் கொடுக்கல, அப்படி அதாப் கொடுத்துருவேன், சம்மதமான்னு கேட்டாங்க. இப்படி எல்லா உம்மத்துமார்களும் தங்களுடைய அந்த நபிமார்களிடத்திலே பல்வேறு விதமான இடைஞ்சல்களை அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையினுடைய வலிமையை மனதிலே பதிப்பதற்கு பதிலாக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சஹாபாக்கள் எதையும் கேட்கல. நாம் ஏற்கனவே ஒரு பயானை கூட சொன்னேன். அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிந்திய வயதிலே ஹஜ்ரத் இப்ராஹீம் சொல்லிட்டு ஒரு பிள்ளை பிறந்தது, இறந்த நேரத்திலே மாரியத்துல் கிப்தியா அவ்வளவு வேதனைப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாரியா நீ பெற்றெடுத்த அந்த பிள்ளை சுவனத்தில் உலாவிக் கொண்டிருப்பதையும் விளையாடிக் கொண்டிருப்பதையும் ஆனந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை காட்டட்டுமான்னு கேட்டாங்க. வேணாம் சொன்னாங்க. உலகத்தில் வைத்தே சொர்க்கத்தை பார்ப்பதற்கான ஒரு மகத்தான வாய்ப்பு இருந்தும் ஏன் மறுத்தீர்கள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நான் நம்புறேன், எனக்கு அதுக்கு வேலை இருக்குங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா, அதை நம்புங்க. அவங்களுடைய வெற்றிங்கிறது இந்த நம்பிக்கை தான். சஹாபாக்களுடைய வெற்றி, சஹாபியத்தான பெண்களுடைய வெற்றி என்பது இந்த நம்பிக்கை தான் அவருடைய வாழ்க்கையிலே மகத்தான வெற்றி. ஆகிரத்து தொடர்பான எந்த காரியத்தையும் பாக்கியமா கருதினார். அவர்கள் உலக ரீதியான வாழ்க்கைக்காக, உலகத்தினுடைய அந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்ட அந்த நிலையை விட ஆகிரத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி உள்ள ஒரு நிலையை உச்சகட்டமாக எடுத்தார். உலகத்தினுடைய நிலைகளில் செய்யப்படக்கூடிய காரியங்களில் உள்ள நம்பிக்கையை விட ஆகிரத்தினுடைய நம்பிக்கை பிரதானமாக கருதினார். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு வயதான பெண்மணி போய் சந்திக்கிறாங்க. எப்படி இருக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி. இந்த உமரோட ஒரு ஆள் ஆட்சி பண்றாராம். அவர் நமக்கு ஒழுங்கா ஒண்ணும் செய்யறது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க அமீருல் முஃமினீன் தெரியாம அந்த கேள்வி எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
சரி உங்களுக்கு என்ன வேணும், நீங்க திருப்தி படுறதுக்கு என்ன செய்யணும், அந்த உமர் உங்களுக்கு என்ன செய்யணும், இப்படி இப்படிலாம் செய்தா எனக்கு திருப்தி. அவங்க கேட்டது பூரா கொண்டு கொடுத்து, நான் தான் அந்த அமீருல் முஃமினீன், நான் உமரிடத்தில் கேட்டேன், எல்லாவற்றையும் எனக்கு எழுதி தந்து விட்டார், இப்பொழுது நான் திருப்திப்பட்டு விட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு சீட்டடி தாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு சீட்டடி தாங்கன்னு சொல்லி சஹாபாக்களிடத்தில் சொல்லி அந்த சீட்டை என்னுடைய கபரிலே வைக்கும் பொழுது இதையும் சேர்த்து உள்ள வைங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய ஆகிரத், என்னுடைய கபர், என்னுடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கை சீராவதற்கு இது காரணம்னா உண்மையானவர்களே அப்படி ஒரு நம்பிக்கை அந்த பெருமக்கள். ஆகிரத் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி, அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குச்சி ஒன்று கொடுத்திருந்தாங்க அவர் கையில, ஸல்லல்லாஹு அலைஹி உபயோகிச்ச குச்சி. அது அவ்வளவு பாக்கியமா கருதினார்கள். தன்னுடைய கபரிலே அடக்கும்போது அந்த குச்சியை சேர்த்து வச்சு அடக்குங்கன்னு சொன்னார். ஆகிரத்தினுடைய காரியம், ஆகிரத்தில் வெற்றி பெற வேண்டும், கபரு ஆகிரத்தில் சொர்க்கம், இந்த காரியத்தில் எல்லாம் உன்னுடைய ஈடுபாடும் அது அதிகமா இருக்கும். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா துன்யாவோட பன்மடங்கு ஆகிரத்தை தான் சொல்றான். பன்மடங்கு அல்லாஹ் தஆலா சொல்வது ஆகிரத்தை தான். அந்த ஆகிரத்தை நோக்கிய அந்த பார்வையும், ஆகிரத்தை நோக்கி அந்த ஒரு நிலைப்பாடும் நம்மிடத்தில் வலிமையாக இருக்குமானால் நாம் வெற்றி பெற்றோம். உலகம்ங்கிறது மொத்தமே 4 ஐட்டம் தான் அல்லாஹ் சொன்னான். உலகத்தை மொத்தமா இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாகுருன் பைனக்கும் வ தகாசுரும் பில் அம்வாலி வல் அவ்லாத். இந்த உலகம்ங்கிறது இருக்குது இல்லையா, இது விளையாட்டு, கொஞ்ச காலம் விளையாட்டு, அப்படியே போகும். எதுக்கு விளையாடுறோம்? அந்த பந்தை பிடிக்கிட்டானே இவன் அழுகு இருக்குது சின்ன வயசுல, அதுக்கு ஊரையே கூட்டிடுவான். ஒரு பந்து, சின்ன பந்து, அது கொஞ்ச நேரத்துல யாரும் கண்டுக்கிறாம ஓரத்துல கிடக்கும். ஆனா அந்த பந்துக்காக வேண்டி அந்த பையன், அந்த புள்ள அழுக அதுக்காண்டி மொத்தத்தை கூட்டி உம்மா ரெண்டருக்கு சண்டை எல்லாம் வர்ற அளவுக்குள்ள ஒரு நிலையா. கொஞ்ச காலம் கழிச்சதுக்கு பின்னால இப்படி ஒரு பந்துக்காக வேண்டி நான் அழுதேன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி நினைப்பானா இல்லையா? அல்லாஹ் சொல்றான் முதல்ல விளையாட்டு. உலக வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுங்கிறது இருக்குது. ஒரு பொம்மை விளையாட்டு விளையாடுறான், ஒரு மண் ஓடு கட்டுறான், ரொம்ப சூப்பரா இருக்கான், அப்படி இருக்கா, எல்லாத்தையும் கேட்கறான், கொஞ்ச நேரத்துல தானா கலைஞ்சு போட்டு போயிடுது. இந்த விளையாட்டு போர் உள்ள காலம் கொஞ்ச காலம். அதற்கு அடுத்துள்ள காலம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் கேளிக்கைகள். மணிக்கணக்கில் உட்கார்ந்து பார்க்கறான் கிரிக்கெட்டை பார்க்கறான் மணிக்கணக்கில். அதுல எவ்வளவு நேரம் போகுது, எதுக்காக தெரியாது. அப்படி ஒரு காலம், அது ஒரு கேளிக்கையான காலம். அப்படிப்பட்ட விளையாட்டுல இன்னொரு விளையாட்டு, அப்படிப்பட்ட ஒரு காலம். மூன்றாவது இன்னொரு நிலைங்கிறது இருக்குது. மூணாவது வஸீனத்துன், அலங்காரமா இருக்கணும், பெருமையை வெளிப்படுத்தணும், மேக்கப் இப்படி இருக்கணும், ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும், அப்படி நல்ல சீவி விட்டுட்டு அப்படி களைச்சு விடுறது, இப்படி எல்லாத்தையும் இதுலதான் அவனுக்கு அலங்காரம். இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு உயர்வு நினைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் வஸீனத்துன், அலங்காரமா இருக்கிறது. கண்ணாடி முன்னாடி பின்னாடி அப்படி விரிச்சு பார்க்கறான், நெஞ்ச எப்படி விரிக்குது, பாடி எப்படி இருக்குது, இப்படி கை அப்படி மசிச்சு இருக்குது, கரெக்டா வருதா, எல்லாத்தையும். இதுதான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். வஸீனத்துன், கொஞ்ச காலத்துல அலங்காரம். அப்படிப்பட்ட நிலை. தகாசுரும் பில் அம்வாலி, பெருமை, அதை கொண்டு உண்டான பெருமை, அதுதான் பெருமை நினைக்கிறது. வண்டியில சர்ன்னு போறது, முன்னால திடீர்னு தூக்குறது, பெருமை நினைச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு காலத்தை அடுத்துள்ள காலம். அந்த காலம் நாம் ஏமாந்த காலம், நாம் வீணான காலம், அது அற்பமான காலம் என்று அடுத்த காலத்தில் விளங்கலாம். ஆனா திரும்பி அந்த காலத்துல என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. திரும்பி 10 விளையாட முடியுமா? அவன் சண்டை போட்டோங்கிறதுனால திரும்பி 2வது குறை முடியும். அதுக்கு அடுத்த காலம், அதுக்கு அடுத்து கடைசியாக தகாசுரும் பில் அம்வாலி, உள்ள சொத்தை சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், அது அமௌண்ட் கூடிக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகளுடைய காரியம், பணம் பிள்ளைகள், பணம் மக்கள், இது மாத்திரம் தான். அல்லாஹ் சொல்கிறான் இதுதான் வாழ்க்கை, மொத்த துன்யாவுடைய வாழ்க்கை. ஆனால் ஒரு பருவம் கழிந்த பிறகு அடுத்த பருவத்திலே முன்னால் உள்ள பருவம் ஏமாந்து போய்விட்டோமே என்று கருதுவதை போல் இந்த 4 பருவங்களும் கடந்து கபருடைய வாழ்க்கை தொடங்கும் பொழுது இந்த நாளையும் நாம் ஏமாந்து போய்விட்டோமே நினைப்போம். இந்த நாளை நம்ம ஏமாத்திட்டோமே, இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்தோம் இல்லையே, இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வுக்கான பொருத்தமான நல்ல அமல்களை செய்தோம் இல்லையே, அந்த வாழ்க்கையை நம்ம பாக்கியமா ஆக்கியிருந்தோம் இல்லையே, ஆகிரத்தினுடைய நம்பிக்கை கொண்டு நடந்தோம் இல்லையே, ஆகிரத்திற்காக வேண்டி நல்ல அமல்களை நாம் செய்திருந்தோம் இல்லையே என்று அவன் பயப்படுவான், அழுகுவான். அதை நம்பினாங்க சஹாபாக்கள், ஆகிரத்தை நம்பினார்கள், துன்யாவிலும் புகழுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதனால துன்யா உங்களுக்கு கெட்டு போகல. மன் அமில சாலிஹன் மின் ذكر أو أنثى وهو مؤمن
ஈமானுள்ள நிலையிலே சாலிஹான அமல்களை நீங்கள் செய்து வாழ்ந்தால் போல நுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான பரிசுத்தமான மங்களகரமான புகழுக்குரிய வாழ்க்கையை துன்யாவிலே தருவோம். அல்லாஹ் சொல்றான், துன்யாவிலே தருவோம், ஆகிரத்தில் தனி கூலி இருக்குது. ஆனா நீ அல்லாஹ்வுக்காக வாழணும், ஈமானோடு வாழணும், நல்ல அமல்களை அவனுடைய திருப்திக்காக செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு பார்வை, எண்ணம், அணுகுமுறை உங்களுக்கு இருக்குமானால் சிறந்த துன்யாவும் கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். மற்றதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவா, நிம்மதி இருக்காது. எல்லாத்தையும் சேர்த்து பெரிய 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 எல்லா ஐட்டங்களும் இருக்கும், நிம்மதி மட்டும் இருக்காது. ஆனால் அல்லாஹ்வுக்காக ஈமானுடனே சாலிஹான அமல்களை கொண்டு பரிசுத்தமான எண்ணங்களோடு உலகத்தில் வாழ்கின்ற பொழுது துன்யாலே நிம்மதி இருக்கும். துன்யாலே எது இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, இருப்பதை கொண்டு போதுமாக்கக்கூடிய உயர்ந்த தன்மையும், அதிலே நிறைவான ஒரு நிலையும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நிச்சயமா குர்ஆன் வாக்களிக்குது. குர்ஆன் வாக்களிக்குது. அருமையான பெருமக்களே, அதனாலே பருவங்கள் மாறுகின்ற நேரத்திலே நாம் அதையெல்லாம் வீணாக்கி விட்டோமே என்றுதான் கவலைப்படுவான் மனிதன். அதனால நம்முடைய பார்வை, நம்முடைய வியூகம், நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம் ஆகிரத்தை, கபரை, ஆகிரத்தை, சோனத்தை நோக்கிய ஒரு பயணமாகும். எல்லா வேலையும் செய்யலாம், எல்லா வேலையும் செய்யலாம், பேசலாம், சிரிக்கலாம், சம்பாதிக்கலாம், ஓடலாம், பயணம் செய்யலாம், எல்லாத்தையும் செய்யலாம், சாப்பிடலாம், எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் நோக்கம் ஆகிரத்தா இருக்கு. என்னுடைய ஆகிரத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உயர்வான நோக்கம் மாத்திரம் இருந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மகத்தான வெற்றி. திருமூர் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது. ஒரு சஹாபி ஒரு இடத்துல கூடாரம் அடிச்சு தங்கி இருந்தாங்க. கூடாரம் அடிச்சு தங்கினா அது கீழே ஒரு கபர் போல் தெரியும். அந்த கூடாரத்துக்கு கீழே சும்மா கதைகள் இல்லை, ஹதீஸிலே ஆதாரபூர்வமான 6 கிரந்தங்கள் என்று சொல்கிறோமே, இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அங்கிருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது, அங்கிருந்து ஏதோ ஒரு சத்தம். என்ன சத்தம்? கூர்ந்து பார்க்கறாங்க. தபாரக்கல்லதி ஓதுற சத்தம் கேட்குது. தபாரக்கல்லதி ஆரம்பத்தில் இருந்து இம்மாயின் கடைசி வரை ஓதுறத கேட்டார். அந்த உள்ள இருந்து அந்த சத்தம் வந்துச்சு. அதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி திடுக்கமாயிடுச்சு. அதுக்கு அங்கிருந்து பயணப்பட்டாங்க, சல்லாசவிடத்தில் நடந்ததை சொல்லி கேட்டாங்க. தபாரக்கல்லதி சூராவுக்கு என்ன விசேஷம் இருக்குது என்று கேட்கும் பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய முன்ஜிஅத்தும் மானியத்தும் மினல் அதாப், ஒரு மனிதனுக்கு ஈடத்தை தரக்கூடிய சூரா, கபருடைய அதாப் அனைத்திலிருந்தும் அவனை பாதுகாக்கக்கூடிய சூரா என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, எத்தனையோ பெருமக்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்ததற்கு பின்னாலே பல 100 ஆண்டுகள் அல்ல மஸ்ஜித் நபவியை விஸ்தரிப்புக்காக வேண்டி 6 தடவை மஸ்ஜித் நபவி விஸ்தாரம் நடந்திருக்கு. அதுல சில கட்டங்கள்ல விஸ்தரிப்பு நடக்கும் பொழுது நாங்க என்ன செய்யறது, சில இடங்கள்ல அடக்கின அடையாளங்கள் தெரியுது என்கும் பொழுது அந்த இடத்தையெல்லாம் நீங்க தோண்டி அங்க இருக்கக்கூடிய எலும்புகள் எது இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல நீங்க அடக்குங்க, நிர்பந்தமாக விஸ்தரிக்க வேண்டியது வரும் பொழுதுன்னு சொல்லி இங்க உள்ள அறிஞர்கள் சொன்னார்கள், உலகத்தினுடைய அறிஞர்கள். அப்படி அவர்கள் விஸ்தரிக்கும் பொழுது ஒரு இடத்திலே அவர்கள் தோன்றுகிறார்கள். ஒரு இடம் அல்ல, பல இடங்கள். இன்றும் சவுதியினுடைய கெசட்டிலே அதிகாரப்பூர்வமான எல்லா இதுலையும் இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்படி தோண்டும் பொழுது யாரோ ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் இருக்கிறார், பொதியப்பட்டிருக்கிறது. வருடங்கள் 1000 ஆகிவிட்டது, ஆனால் ஏதோ தூங்கி கொண்டிருப்பதை போல அவருடைய எந்த எலும்புகளிலோ உடலிலோ சேதாரம் இல்லாமல் ஒருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை போல அவருடைய உடல் இருந்தது. அப்படி பல உடல்களை எடுத்துக்கொண்டு கிடக்கலாம். உண்மையானவர்களே, அல்லாஹ் துன்யாலையும் கண்ணியத்தை கொடுக்கும், துன்யாவிலேயும். நம்ம ஊர்ல நம்ம மஹல்லா நடந்த ஒரு சம்பவம் தான். முன்னாள் செக்ரட்டரி அந்தாரிகிட்ட ஒரு தடவை சொன்ன, ஹஸ்ரத் நாங்கள் இடத்தை தோண்ட வேண்டியது இருப்பா வந்துச்சு. அப்ப அந்த ஒரு கபரை தோண்டினோம், அப்படியே பொதிஞ்சு புதுசா வச்சா. ஆனா அங்கெல்லாம் கபர் அடக்கம் பட்டு வருஷங்கள் 10-15 வருஷம் தாண்டிருச்சு. அப்படியே நாங்கள் புதிதாக அந்த உடுப்பிலே, புதிய உடுப்பிலே தோண்டி இன்னைக்கு வச்சாச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. உடனே அதை அடக்கிருங்கன்னு பெருமையானவர்களே, அவங்க அடக்கிட்டு வந்து சொல்லவும் செய்தார். அதனால இன்னைக்கும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் புகழுக்குரிய வாழ்க்கை தருவான். ஆகிரத் அவங்களுக்கு நோக்கம் போர் ஆகிரத்தா இருந்துச்சு. அதுக்கு சன்மானம் தான் இந்த லைலத்துல் கத்ர் எல்லாம். அதற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சன்மானம் தான். எனவே நாம துன்யால எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கைரான துன்யாவை கேட்கணும். ரப்பனா ஆத்தினா துன்யா ஹசனா, யா அல்லாஹ் துன்யால எங்களுக்கு அழகான புகழுக்குரிய கண்ணியமான உயர்வான வாழ்க்கையை தான், ஆகிரத்திலே வாழ்க்கை தான். ஆனால் நம்முடைய கவலையினுடைய பிரதானமான கவலை, எண்ணங்களுடைய பிரதானமான எண்ணம் ஆகிரத்தை கொண்டதாக இருக்கு. ரசூல் சொன்னாங்க, மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதன், யாருக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்குது. என்ன கவலை? ஆகிரத்து. ஹம் ஆகிரத்து, என்னுடைய ஆகிரத்துல நான் ஜெயிக்கணுமே,
என்னுடைய ஆகிரத்தில் நான் வெற்றி வரமே, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படணுமே, நரகத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டுமே, சொர்க்கத்திற்கு நான் ஆக வேண்டுமே, அந்த ஒரு கவலை மாத்திரம் இருக்கிறது. மன்ஜாலல் ஹுமூம ஹம்மம் வாஹிதன் ஹம்ம ஆகிரத்திஹி கஃபாஹுல்லாஹு ஹம்ம துன்யா. துன்யாவுடைய கவலைகளை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறார். நோக்கம் அதுவாக இருக்குமானால் துன்யாவுடைய கவலை காரியங்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இல்ல ஒமன் தஷஅபத பிஹில் ஹுமூம அஹ்வால் துன்யா, வெறும் துன்யாவுடைய கவலை மாத்திரம்தான், ஆகிரத்தை பற்றி சிந்தனை இல்லை, மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இல்லை, அதற்கான முயற்சி இல்லை என்று சொன்னால் லம் யுபாலில்லாஹு ஃபீ ஐயி ஔதிஹத்தியா அலக். ரசூல் சொல்கிறார்கள், அவன் எப்படி நாசமானா நமக்கு என்னன்னு கேட்டான். அல்லாஹ், எவ்வளவு கடினமான வார்த்தை. அதனால நமக்கு துன்யால சிறந்த வாழ்க்கையும் ஆகிரத்துல உயர்வு வேணுமானா ஆகிரத்தை நோக்கி அந்த ஒரு லட்சியம், அதுல நான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு பார்வை, அதற்காக வேண்டியுள்ள முயற்சி. அவர்கள் அவங்க கபர்ல அடக்கும் பொழுது ஸல்லல்லாஹு மேனியிலிருந்து எடுக்கப்பட்ட பரக்கத்தான் அந்த வியர்வை ஒரு குப்பியில் ஊற்றி வச்சிருந்தாங்கன்னா அதை அவங்க மேல ஊத்துறாங்க. ஏன்னா இதை கொண்டு ஆகிரத்தை சீராக வேண்டும், ஆகிரத்தினுடைய வெற்றியை தான் பிரதானமாக நோக்கமாக கொண்டார். அப்படிப்பட்ட ஆகிரத்துல உன்னதமான வெற்றிங்கிறது, உலகத்துல எல்லாரும் வெற்றி வரணும்னு ஆசைப்படுறோம், வெற்றியை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் வெற்றியை நோக்கி தான் ஓடுறாங்க. ஆனால் அசலான வெற்றி ஆகிரத்தினுடைய வெற்றி தான். அசலான வெற்றி யார் சொர்க்கத்தை பெற்றுக் கொண்டாரோ அவர்தான் ஃபக்கது ஃபாஸ், அவர்தான் உண்மையான வெற்றி. அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கான வழி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதம் சொல்றாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3க்குள்ள அடக்குறாங்க. அடுத்து பேசுவோமா இன்ஷா அல்லாஹ். அடுத்த பயான் தொடர்புடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் வெற்றி பெற்றவர்களை கபூல் செய்திருவானா. சரியான லைலத்துல் கத்ரை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்சு இபாதத் செய்யணும். நேரங்களை வேஸ்ட் ஆகக்கூடாது. அல்லாஹ் விடத்தில் என்ன செய்யணும்? கதரை அழுதுற படத்தில் கேட்க வேண்டிய எல்லா காரியத்தையும் கேட்கணும். அல்லாஹ் நம்மளையும் நம்ம குடும்பத்தில் நம்ம சார்ந்த எல்லாரையும் நரகத்திலிருந்து மீட்சி வருவதற்கு அல்லாஹ் இந்த இரவு காரணமாக அல்லாஹ் தஆலா கண்ணியமான இரவுன்னு சொன்னானே, அப்படிப்பட்ட எல்லா கண்ணியத்தையும் துன்யாவிலே ஆகிரத்தில் நம்ம பெறுறதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இரவை நமக்கு காரணமாக்கணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த நேரங்களை பாக்கியமாக ஆக்கிக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரம் பயான் ஆகிட்டு ஒரு மாதிரி யாசீன் ஓதிட்டு தான் கிடையாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு 9:45 அடுத்து ஒரு பயான் வச்சுக்கணும். அடுத்து ஒரு இதனுடைய தொடரில் அந்த ஆகிரத்தில் வெற்றிங்கிறது சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு உண்டான அம்சங்கள் 3 அணுகுமுறையில் இருந்தால் அந்த சொர்க்கத்தை பெறலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அதுக்கு சொல்லிக்கிடுவோம். எல்லாருமா சேர்ந்து நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் புனிதமான இந்த இரவில் ஒரு யாசீன் ஓதுறதுங்கிற பழக்கம்